வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ராஜ குற்ற தோஷம் என்ற ஒரு தோஷம் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு ஒரு பிரபல ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அது என்ன ராஜ குற்ற தோஷம், அவருக்கு ஏன் அது ஏற்பட்டது, இதை குறித்த பதிவு தான் இது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ விஷயத்துக்கு போவோம். இதை சொன்ன ஜோதிடர் யார் அப்படின்னா பிரபல ஜோதிடர் ஷெல்வி. அவர் என்ன சொல்கிறாரு, விருதுநகரில் கோவில் காவலாளிகள் கொல்லப்பட்டது போல் மற்ற கோவில்கள் நடக்காமல் தடுக்க போலீஸ் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கணும். விருதுநகர் கோயில் காவலாளிகள் கொல்லப்பட்டது. திருவண்ணாமலை கோயிலில் மிக முக்கியமாக திருவண்ணாமலை கோயிலில் 30 ஆண்டாக 150 கோடி ரூபாய், நன்றாக பார்த்துக்கிடுங்க, 150 கோடி ரூபாய் டெபாசிட் இருந்தது. கடந்த 3 ஆண்டில் டெபாசிட் முழுவதும் காலி, 150 கோடி காலி. கோவில் பணத்தை செலவு செய்வது குறித்து நீதிமன்ற அறிவுறுத்தல் சட்டங்கள் இருந்தும் அது மதிக்கப்படவில்லை. சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் அக்னி குண்ட விழாவை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆகம விதிப்படி தலைமுறையாக நடத்தப்படும் விஷயம் இது. தமிழகத்தில் ஹிந்து கோயில்கள் ஹிந்து வழிபாட்டு முறைக்கு தான் சட்டம் போடுறாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி பழைய மாரியம்மன் கோயிலில் கோவில் இடத்தை ஆக்கிரமித்தவர்கள் நீதிமன்ற உத்தரவு வந்த பின்பு காலி செய்ய மறுக்கிறார்கள். இதெல்லாம் செய்தி. தேவிகாபுரம் அப்படிங்கிற இடத்துல, தேவிகாபுரத்தில் பெரிய நாயகியம்மன் உடனுரை ஆலயத்தில் ஆகம விதிக்கு மாறாக நந்தியம் பெருமானை உயர்த்தி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இதே மாதிரி குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தீப்பிடித்த மண்டபத்தை புதுப்பிக்காமலே கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இது போன்று கோயிலில் நடக்கும் குற்றங்கள், குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடக்கும்போது அது தோஷ வகைகளில் தோஷம், ராஜ குற்றமாக கருதப்படும். அதாவது ஜோதிடப்படி இப்படி திமுகவில் தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்களில் ஆன்மீக ஞானம் கொண்டவர்களை வைத்து குழு அமைத்து கோயில்களில் பாரம்பரிய நடைமுறைகளை பாதிக்காதபடி செய்வது தான் அவர்களுக்கு நல்லது. இப்படிப்பட்ட தோஷம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்கால சிந்தனையாக அவர்களுக்கு எது இருக்குமோ அது நடக்காமல் போகும். இப்படிப்பட்ட தோஷம் தொடர்ந்து ஜோதிட ரீதியில் தமிழகத்தில் வரும் சில காலங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறார். ஆனால் ராஜ துரோக குற்றம், மன்னிக்கணும், ராஜகுற்ற தோஷம், ராஜகுற்ற தோஷத்தை ஸ்டாலின் எப்படி போக்க போகிறாரு? அவர் போக்குனா தான் அவர் என்ன நினச்சிட்ருக்கிறாரு, அவர் நடக்காமல் போயிருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்காருங்கிறது முக்கியம் இல்லையா? மகனை முதல்வராக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நடக்கணுமா வேண்டாமா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும்.